அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 2 விதமான குணாதிசயங்கள். இரவில் அதிக நேரம் கண் விழிக்கும் நபர் மற்றும் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய நபர். இந்த 2 விஷயங்களை உங்களுக்கு எது அதிகம் பிடிக்கும், நீங்கள் எதை அதிகம் செய்கிறீங்க அதை தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் உங்களுடைய பண்புகள், உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளும் பண்புகளும் என்னவென்றால், காலையில் தினமும் அதிகம் எழுந்திருக்கும் நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்சாகம், எனர்ஜெட்டிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதிகாலையில் எழும் மக்கள் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய மன அழுத்தம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் அதிகம் எழுந்திருக்கும் நபர்கள் சாதனைகள் அதிகம் படைப்பார்களாம். கல்வியிலும் விளையாட்டுகளிலும் அதிகமான பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மனமும் உடலும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவான எண்ணத்துடன் அந்த விஷயத்தை அணுகவும் அதை செய்யவும் இவர்களுக்கு திறன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய மூளை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும் அப்படின்னும் அதற்கான வலிமையும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இவர்கள் கவனமாக இருப்பார்களாம். அதிக கவனத்தன்மை இருக்கும் அப்படின்றாங்க. நைட்டில் நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது 3+1 4க்கு பதிலாக 5 தான் நீங்கள் அதிகமாக எழுதுவீங்க. இந்த அனுபவம் எனக்கு அதிகமாக உண்டு. அதே சமயம் அதுவும் அதிகாலையில் நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு குணமும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு அதிக செயல்திறன் உடையவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் திறமையும் பிரச்சனையே வராமல் தடுக்கும் அளவுக்கும் உங்களுக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அதிகாலையில் அதிகம் எழுந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பெரிய சாதனையும் அச்சீவ்மெண்ட்டும் புதிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக கருதப்படுறாங்க. மேலும் அதிகாலையில் எழுந்திருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க, புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குணங்கள், பண்புகள், திறமைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நைட்டில் அதிக நேரம் கண் விழிக்கும் நபர்களுக்கு என்ன மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்னா, இவர்கள் புத்தி கூர்மை அதிகமுடைய நபர்களாக சொல்லப்படுறாங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் இவர்களால் முடியும் அப்படின்னு நம்பப்படுது. கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா. இரவு நேரங்களில் தான் பலவிதமான கற்பனையான விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும் இவர்களுடைய கற்பனை சக்தியால் பல கட்டுரைகளும் கவிதைகளும் கதைகளும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உடலும் மனமும் மூளையும் கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஒரு நபராக இவர்கள் இருப்பார்கள். அதே சமயம் இரவில் அதிகம் கண் விழிப்பவர்கள் உடலும் மனமும் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்களாக அறிவுறுத்தப்படுகிறது. இவர்களுக்கு மன அழுத்தமும் கோபமும் அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய ஒரு விஷயத்தை யோசிப்பதை விட சொன்ன விஷயத்தை ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை சரியாக செய்யக்கூடிய ஒரு நபராக இவர்கள் கருதப்படுறாங்க. அதிக நேரம் இரவில் கண் விழிப்பவர்கள் மனதளவில் அமைதியாகவும் தனிமையிலும் அதிகமாக இருக்க விருப்பப்படுறாங்க. சிறந்த பகுத்தறிவு இவர்களுக்கு அதிகமாக உண்டு. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆடல், பாடல், கொண்டாட்டம் என வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர்கள் இருக்காங்க. மேலும் அதிக நேரம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இவர்கள் தான். இந்த குணங்களும் பண்புகளும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமாக கண்விழிக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன குணங்களும் பண்புகளும் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னும்
நீங்கள் அதிக நேரம் இரவில் கண் முழிப்பவரா அல்லது அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய நபரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரெண்டுமே நல்ல குணம்தான். ஆனால் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் நல்ல மேலே முன்னுக்குவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.